Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் மேக்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஐ திங்க் இது 6th மாடல் கொஷின் பேப்பர் 6th or 7th. மினிமம் 5 கொஷின் பேப்பர் பண்ண சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் 8 to 10 கொஷின் பேப்பர் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸாமை ரொம்ப ஈஸியாக அதை 3 hours டைமிங் நமக்கு அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் 2.5 ஹார்ஸ்லேயே நீங்கள் முடிச்சிடலாம். அந்தளவுக்கு நீங்கள் இதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது அது உண்மையாக இருக்கா இல்லையான்றதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சுட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த 3 டேஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேம் இது வரைக்கும் நான் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களும் சரி, சென்டம்க்கு எய்ம் பண்ணிகிட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சரி, மேம் நான் 70% தான் கவர் பண்ணியிருக்கேன், இன்னும் 30% இருக்குது, இந்த 3 டேஸ்க்குள்ளே கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் சரி, இன்னும் 3 டேஸ் இருக்குது நமக்கு. ஸோ அந்த ஒரு 3 டேஸுன்றதே ரொம்ப வேல்யூபிள் டைமு. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அந்த 3 டேஸில் நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸ் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபைனலாக ஒரு சாப்டர் எண்டில் எக்ஸசைஸ் இருக்கும் இல்லையா, அந்த 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதை முடிச்சிட்டிங்களா, அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டாக நீங்கள் கிராஃப்க்கு வந்துடுங்க. கிராஃப் இருந்தால் கிராஃப், ஜாமெட்ரி இருந்தால் ஜாமெட்ரி, ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி. ஓகேங்களா? கிராஃபும் ஜாமெட்ரியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதில் 16 மார்க்ஸ் நமக்கு ஈஸியாக கொடுத்துட்றாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கிராஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸசைஸா, அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸா, ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு 2 எக்ஸசைஸ் 3 எக்ஸசைஸ்னு கூட வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமிங் ஒரு 1 hour இல்லை 2 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பட் அதில் உங்களுக்கு 16 மார்க்ஸ் கன்ஃபார்ம். எப்படி கேட்டாலும் நான் கிராஃப் போட்டுருவேன் மேம், ஜாமெட்ரி முடிச்சிருவேன் மேம், நான் 16 மார்க்ஸ் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். 16 + 14 1 மார்க்ஸ் 31 மார்க்ஸ் நமக்கு இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய 70% ஆஃப் மார்க்ஸ்க்கு தான் இப்போ நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அந்த 70% ஆஃப் மார்க்ஸ் எப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க. எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்கு, 2 மார்க்லேருந்து 5 மார்க்லேருந்து எந்த எக்ஸசைஸு எந்த சாப்டரு அப்படின்றத நீங்கள் வந்து தரோவாக போட்டு பார்த்துருங்க. அடுத்தது இந்த மாடல் கொஷின் பேப்பர் இது வரைக்கும் நான் பார்க்கல அப்படின்றவங்க 10th ஸ்டாண்டர்ட் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு, அதாவது நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்கும், அதில் போய்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுன்ற மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ இருக்கும், மாடல் கொஷின் பேப்பர் இது வரைக்கும் நம்ம எதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோமோ அந்த வீடியோஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் இதோட பிக்சர்ஸ் அப்படியே கொடுத்துருக்கோம், நம்ம கொஷின் பேப்பரோட பிக்சர்ஸ் அப்படியே கொடுத்துருக்கோம். நீங்கள் ஈஸியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணணுன்றதுக்காக வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் இந்த கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த கொஷின் பேப்பர் அப்படியே வந்து பிக்சராக நம்ம பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். இது டெஸ்ட் எழுதும் போது எனக்கு வந்து இந்த கொஷின் தெரியல, இது எந்த சாப்டர் என்னன்றது தெரியலையா, அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு புக் எடுத்து கிளாஸ் ஒர்க் நோட் எடுத்து அந்த சம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றத அப்போவே போட்டு பார்த்து நீங்கள் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உடனே அதை டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த 3 டேஸில் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக சென்டம் நீங்கள் 100% சென்டம் வாங்கலாம். ஓகேங்களா? சென்டம்க்கு எய்ம் பண்ணுறவங்களா இருந்தாலும், மேம் எனக்கு இப்போ தான் இது இவ்வளோ முடிச்சிருக்கேன், சுத்தமாக நான் தொடலை அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட்டான ஐடியா. கண்டிப்பாக ஒரு பெரிய மேஜிக்கை பார்க்கலாம் நீங்கள். பட் நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் மட்டும்தான் வந்து உங்களால் இதை எடுக்க முடியும். ரோமன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, ஆன்சர் எனி 10 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின். 28th கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். 10 × 2 20 மார்க்ஸ் 2 மார்க் கொஷின். இதில் 28th கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். 15 அது பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஷினில் சாப்டர் வைஸ் நம்ம 2 மார்க் இம்பார்ட்டன்ட் இருக்கும் இல்லையா, அதை ஃபுல்லாக தரோவாக பார்த்துருங்க. அதுக்கு அடுத்தது இந்த சாப்டர் இந்த எக்ஸசைஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க்ஸும், அதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபுல்லாக முடிச்சுடுங்க. 2 மார்க் 5 மார்க்னு தனியாக பிரித்து பார்க்க வேண்டாம். ஒரு சாப்டர் எடுத்தோமா, அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோமா, அடுத்த சாப்டர் அடுத்த எக்ஸாம்பிள் சம்ஸ் இது எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு
ஃபைனலாக நீங்கள் வேணால் ரிமைனிங் கொஷின்ஸை பாருங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க், அடுத்து கிராஃப், நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின், மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன். அது வந்து 7ஆக இருக்கணும், இல்லை 5ஆக இருக்கணும், இல்லை 10ஆக இருக்கணும். மாடல் கொஷின் பேப்பரோட கவுண்டிங்கை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த மாடல் கொஷின் பேப்பரும் நீங்கள் எழுதுறீங்கன்னா, எழுதி பார்க்குறீங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்கன்னா வித்தவுட் சாய்ஸில் இப்போ அந்த கொஷின் பேப்பர் எடுத்தால் அதில் எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ 45 கொஷின்ஸ் இருக்குது ரன்னிங் நம்பர்ஸ்லனா அந்த 1லேருந்து ஆரம்பித்து 1 மார்க்லேருந்து லாஸ்ட்டாக முடிகிற வரைக்கும் 45 கொஷின்ஸும் எனக்கு தெரியுன்ற அளவுக்கு வித்தவுட் சாய்ஸில் நீங்கள் தரோவாக போட்டு பார்க்கணும். சரிங்களா? அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு பெரிய மேஜிக்கை நீங்கள் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரோமன் நம்பர் 3 ஆன்சர் எனி 10 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின். 42nd கொஷின் வந்து கம்பல்சரி 10 × 5 50 மார்க்ஸ்க்கு 5 மார்க் கொஷின்ஸாக. ஸோ சேம் திங் 5 மார்க் கொஷினும் ஆஸ் யூஷுவல் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு சான்ஸ் இல்லை, நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி நிற்போம் நம்ம சம்டைம்ஸ். ஏன்னா அப்படியே வந்து மெமரைஸ் பண்ணுற மாதிரி பார்க்கக்கூடாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள். அதே மாதிரி எந்த கொஷின் தெரியலையோ அப்படியே ஸ்டாப் பண்ணி உடனே நோட் புக் எடுத்து அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதையும் உடனே டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. இந்த 3 டேஸில் நீங்கள் எந்த அளவுக்கு கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனோட மார்க்ஸ், அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த மார்க்ஸ் அதுலேயும் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ரிவிஷன் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சென்டம் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், மேக்ஸில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறதுக்காக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த மேஜிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவரால் இதில் 42nd கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின் 5 மார்க்கில். அடுத்தது பார்ட் ரோமன் நம்பர் 4 2 × 8 16 மார்க்ஸ். 43ல் ஏஆர்பி. ஏ பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி, இதில் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது கிளியராக போட முடியும், நமக்கு 8 மார்க்ஸ் என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னு தெரியாது, 8 மார்க்ஸ் எனக்கு அப்படியே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு எது கிளியராக தெரியுதோ அதை அட்டன் பண்ணி 8 மார்க்ஸ் வாங்கிடுங்க. அதே மாதிரி தான் கிராஃப். 44ல் ஏ கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் இந்த சம் தெரியும்னா நீங்கள் இதை அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லையா கிராஃப் பி கொடுத்துருக்காங்க இல்லையா இன்டர்னல் சாய்ஸில், அந்த கிராஃபை அட்டன் பண்ணிவிட்டு அழகாக இன்னொரு 8 மார்க்ஸ் வாங்கிடுங்க. ஸோ 8 8 16 மார்க்ஸ் நம்ம ஈஸியாக இதில் நம்ம வந்து அழகாக வாங்கிட்டு போயிடலாம் 16 மார்க்ஸை. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் நம்ம வந்து இந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷனில் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எப்படியெல்லாம் படிச்சிங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கிளாஸ் டாப்பராக வரலாம், நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்லேயும் சென்டம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களோட டார்கெட் பெருசாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.